குட் ஈவினிங் பேரண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, எப்படி குழந்தைங்கள கைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. லைக்கு சிம்பிளாக வந்துட்டு 24 இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்றுத்தில் 4 கொடுப்பாங்க. ஆக்சுவலி ரெண்டுமே பிளாங்காக கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு நம்பரை வந்துட்டு எப்போயுமே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஒன்று ஃபோட்டோஸ் வந்துட்டு தெரியாமல் போட்டு திருப்பி டெலிட் பண்ணிட்டேன். லைக் 4 24 இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 24 அதுவே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ராக் பண்ணி சொன்னீங்கன்னாவே தெரியும். 20 and 4 makes 24. அப்படி இது பண்ணும் போது 24 இந்த மாதிரி. இதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 15 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வாட் மேக்ஸ் 15. ஒன்று 10 கொடுப்பாங்க, இல்லைனா 5 கொடுப்பாங்க. இன்கேஸ் இப்படி 5 கொடுத்துருக்காங்கன்னா கூட இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு குழந்தைங்க இப்படி 1 மட்டும் போட முடியாது இல்லைங்களா. அதனால் எப்போவுமே வந்துட்டு 10 and 5 makes 15. இதே வந்துட்டு 19 கேட்டு பாருங்கள். 10 and 9 makes. ஆக்சுவலி கிளாஸில் நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கு. இது மாதிரி எல்லாமே குழந்தைங்க சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியலை வச்சு நம்ம சொல்லித்தரும் போது இது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் வாட் மேக்ஸ்ன்றது. இதே வந்துட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலி எக்ஸாமுக்கு இது தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி 7 and what makes 10ன்னுட்டு. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஒன்று லைன் போட்டு இந்த சில குழந்தைங்க பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் சப்ராக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆவாங்கன்றதுக்காக லைன் போட மாட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்கிட்ட இந்த 2 ஆரோ ஜாயின் ஆகிறது தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எது பார்க்கணுன்றதை அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இந்த 2 ஆரோவும் எங்கே போய் ஜாயின் ஆகுதோ அதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 7 and வாட் மேக்ஸ் 10. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு 7க்கு அப்புறம் கவுண்ட் பண்ண சொல்லுங்கள் ஃபிங்கரை விட்டு. 7 ஆஃப்டர் 8 9 10. இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது உங்ககிட்ட? 3 ஃபிங்கர்ஸ். அப்போ 7 and 3 makes 10. அண்ட் ஒன் மோர் திங், இதே வந்து வேறு மாதிரி நம்பர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7 கொடுத்துட்டு இங்கே ஒரு 2 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 and வாட் மேக்ஸ் 7. ஏன்னா இங்கே தானே போய் ஜாயின் ஆகுது ரெண்டுமே. இங்கே 2 லைன் ஜாயின் ஆகுது. இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 and வாட் மேக்ஸ் 7. ஃபஸ்ட்டு கொஷின் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியும்? 2. 2க்கு அப்புறம் தான் கவுண்ட் பண்ணணும். லைக் 2 ஆஃப்டர் 3 4 5. எது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும்? 7 வரைக்கும். 5 6 7. இப்போ கையில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 5 ஃபிங்கர்ஸ். அப்போ 2 and 5 makes 7. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சம் கொடுத்து குழந்தைங்கள இது பண்ணலாம். லைன் போட்டு பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் சப்ராக்ஷன் வரும்போது குழந்தைங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தான் இந்த மாதிரி போயிடுறது. தேங்க்யூ.